இன்றைக்கான அதனுடைய வார்த்தை பிரியம். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். தேவனுக்கு பிரியமான காரியம் என்ன என்று சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியமா இருக்குதான். துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, ஆனால் செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியமா இருக்கிறது. ஆகையால எங்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். அதாவது செம்மையான இருதயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எப்படி தேவன் துன்மார்க்கருடைய பலியை அருவருக்கிறாரோ, நாங்களும் துன்மார்க்கமாக இருந்து கொண்டு அவரை துதித்து பலி செலுத்துகிறோமாக இருந்தால் அதுவும் தேவனுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆகையால தேவனுக்கு பிரியமான ஜெபமாக எங்களுடைய ஜெபமும் மாற வேணுமாக இருந்தால் நாங்கள் செம்மையான இருதயம் கொண்டவர்களாக செம்மையானவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செம்மையாய் மனம் திரும்பி தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். அந்த ஜெபத்தை தேவன் ஒரு பொழுதும் அருவருத்து தள்ளுபவராக இருக்க மாட்டார். ஆகையால நாங்களும் செம்மையானவர்களாக இருந்து ஜெபிக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கிறது. Have a nice day.